சத்தமாக ஒரு அல்லேலூயா அப்படி சொல்லணும். காலைவேளையிலே உங்கள் மத்தியில் இருப்பது குறித்து சந்தோஷம். 3வது வாரத்தில் வாடிக்கையாக உங்கள் மத்தியிலே வருவது குறித்து நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய வார்த்தையை இந்த காலைவேளையில் உங்கள் மத்தியிலே சொல்வதை குறித்து நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். யார் பாக்கியவான்கள்? ரொம்ப பணம் வச்சுருக்குங்க, ஒரு 100 சவரம் வச்சுருக்குங்க, சொந்த வீடு வச்சுருக்குங்க. எங்களை மாதிரி வாடகை வீட்டில் இருக்குங்கல்ல, சொந்த வீடு, சொந்த மனைவியா இரவெல்லாம் வாங்க முடியாதுல்ல. அவரும் நிறைய நிலம் புலம் நகை அதெல்லாம் பாக்கியவன். யார் பாக்கியவன்? 84ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஒரு நிமிஷம். கர்த்தரை என்றும் நம்பிக்கையாக கொண்டவன் எவனோ பாக்கியவான். வருத்தம் இன்றி வறட்சி காலத்தில் தப்பாமல் கனி கொடுப்பார். வருத்தம் இன்றி வறட்சி காலத்தில் தப்பாமல் கனி தருவார். கர்த்தரை என்றும் நம்பிக்கையாக கொண்டவன் எவனோ பாக்கியவான். வருத்தம் இன்றி வறட்சி காலத்தில் தப்பாமல் கனி தருவார். வருத்தம் இன்றி வறட்சி காலத்தில் தப்பாமல் கனி தருவார். ஆவியின் ஊற்றில் ஆழமாய் சென்றிடும் வேர்களை உடையவன் செழிப்பார். ஆவியின் ஊற்றில் ஆழமாய் சென்றிடும் வேர்களை உடையவன் செழிப்பார். வெப்பக்காலம் தாட்சி இல்லாமல் பசுமை நிறைவுடன் போங்கிடுவார். வெப்ப காலமும் தாட்சி இல்லாமல் பசுமை நிறைவுடன் போங்கிடுவார். கர்த்தரை என்றும் நம்பிக்கையாக கொண்டவன் எவனோ பாக்கியவான். வருத்தம் இன்றி வறட்சி காலத்தில் தப்பாமல் கனி தருவார். வருத்தம் இன்றி வறட்சி காலத்தில் தப்பாமல் கனி தருவார். காலவெளியிலே எங்களோடு நீர் பேசுவீராக. பாக்கியவான்களாக இருக்கும்படியாக தேவ ஆலயத்துக்குள்ளே எங்களை கொண்டு வந்த நோக்கம் சித்தம் எல்லாம் நிறைவேற்றும். ஆவியானவரை எங்களோடு நீர் பேசுவீராக. இந்த பிரசனத்தினால நிறைத்தருள வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையில கேட்பதற்காக ஆயத்தமாக்கவும் நீர் பிடித்தார். ஆசீர்வதி சாமி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆண்டவருடைய கரத்துல வெறுமையாய் வந்தது, வெறுமையாய் போகவே இல்லை. வெறுமையான படகே மீன்களினாலே நிறைந்து போனது. வெறுமையான கூடை அப்பங்களும் மீன்களும் நிறைந்து காணப்பட்டது. வெறுமையாய் வந்த சீஷர்களை கலிலேயா வரைக்கும் அழைத்து சென்று ஆசீர்வதித்து அவர் பரமேறி சென்றார். அப்ப இந்த காலவெளியிலே நீங்கள் வந்தவர்கள் இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது வெறுமையாய் போக போகிறது இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லா தாழ்மையோடும் தேவ தயவோடும் இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்காக நான் ஆயத்தமா இருக்கிறேன். யார் பாக்கியவான்கள்? சொன்னது போல நிறைய பணம் வச்சிருக்கவங்க, கல்வி படிச்சவங்க, நல்ல பிளேஸ்மெண்ட்ல இருக்கவங்க, இவங்கெல்லாம் பாக்கியவான்னு சொல்றதை விட ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது அப்படி ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். 2வதாக அவருடைய ஆலயத்திலே பலன் பெற்றவர்கள் பாக்கியவான்கள். 3வதாக அவரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். கரங்களை ஊற்றி கர்த்தரை மையப்படுத்துங்க. பிரசங்கமே முடிஞ்சு போச்சு.
போன ஆராதனையில் 2 குறிப்பு தான் என்னால் சொல்ல முடியுது. இந்த ஆராதனையில் எப்படி என்ற நேரம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து உங்களோடு கூட ஒரு சில சத்தியங்களை சொல்ல போகிறேன். ஆமென். நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும், தூங்கக்கூடாது. எத்தனை பேர் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்றீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், நான் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தாங்க நின்று கொண்டிருக்கேன். எல்லா பயத்தோடும் பக்தியோடும் இந்த திருவசனத்திலிருந்து ஒரு சில காரியங்களை சொல்ல போகிறேன். நாட்டப்பட்டவர்கள் 92ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல் வளருவான். லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். எங்கள் தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். நான் தோட்டத்தில் இருக்கேன். எங்க வீடு வந்து பெரிய கார்டன். நான் எனக்கு சொந்தமானது இல்லை, யாருக்கும் சொந்தமானது. எங்கிறதெல்லாம் வந்து அந்த செடிகளை வாங்கிட்டு போவாங்க ஆயிரக்கணக்கான ரூபாயில். அப்போ நான் இருக்க வீட்டில் மரங்கள்லாம் நிறைய தென்னை மரம், மாமரம், கொய்யா மரம், எல்லா மரங்களையும் நிறைந்த ஒரு வீடு தான். குளிர்ச்சியாக இருக்கும். என்ன வெயில் அடித்தாலும் எங்கள் வீட்டில் வெளியில் வந்து உட்காந்தா குளிர்ச்சியாக இருக்கும். ஆண்டவர் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வீட்டை கொடுத்துருக்கார். அந்த வீட்டில் மாமரத்தை நட்டு அல்லது கொய்யா மரத்தை நட்டு வளர்ந்து வந்தது ஒரு புறம் இருக்கு. சமீப காலத்தில் தென்னை மரத்து பக்கத்தில் ஒரு மரம் துளிர்த்து வருகிறது. அது என்னன்னா மாமரம். அது எப்படி வந்தது அப்படின்னா அவங்களுக்கே தெரியல. அது தற்செயலாக ஏதோ அந்த மாமர விதைகளோ கொட்டைகளோ விழுந்து அது துளித்து கொண்டிருக்கு. ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக கார் எடுக்கும் போதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் அநேக மரங்களை நாட்டின முதலாளி அம்மா அங்கே இருக்காங்க. எங்கள் வீட்டில் நாட்டப்பட்ட மரங்கள், தானாய் வளர்கிற மரங்கள் எதுவானாலும் சரி, மரம் வந்து முதலாவது வேர்களை ஆழமாக விட வேண்டும். வேர்களை ஆழமாக விடுகிறது தான் இந்த பாட்டினுடைய கருத்து. எரேமியா 17ஆம் அதிகாரத்தை மையமாக வைத்து பல ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதிய பாடல் தான் உங்கள் மத்தியிலே பாடினேன். 17ஆம் அதிகாரம் அவசியமா 8ஆம் வசனமா? அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும். எரேமியா 17:8. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். வேர்களை ஆழமாய் விடுகிறது. கால்வாய் அண்டையில் தண்ணீர் அண்டை நாட்டப்பட்டது. இந்த ஆலயத்துக்குள்ள, சபைக்குள்ள, ஊழியத்துக்குள்ள அநேகர் பிரவேசித்தாங்க, அநேகர் ஓடி போனாங்க. அநேகர் சபைக்குள்ள இல்லை. சின்ன சின்ன காரணம், இது சரியில்லை, அது சரியில்லை, டியூப்லைட் ஏரியாவில் ஏசி வேலை செய்யலை, என்னை விசாரிக்க வரல, ஹவுஸ் விசிட்டிங் இல்லை. ஏன்? இவங்கெல்லாம் யாருன்னா வேர்கள் ஆழமாக செல்லாத விசுவாசிங்க. 30,000 சபைக்கு மக்கள் உள்ள சபை இங்கே இருக்குது. 20,000, 10,000, 5,000 உள்ள மக்கள்லாம் இருக்காங்க. ஒருவரையும் போதகர்கள் விசிட் பண்ணுறது இல்லை. ஆனால் ஆரம்ப காலத்துலேருந்து நான் போய் விசிட் பண்ணி நிறைய விசிட் பண்ணி அவங்கள சந்திச்சிருக்கேன். ஆனால் இப்போ முடியல. 1 மாடி கூட ஏற முடியல, 2 மாடி கூட ஏற முடியல. உண்மையை சொன்னேன். இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன் பிரியா கிட்ட. என்னால் என் பாதை வந்து குழந்தை பாதை மாதிரி ஆயிடுச்சு. என்னால் இந்த ஃப்ளோரில் நிற்க முடியல, கொஞ்சம் வலி இருக்கு. என்ன சொல்கிறேன்னா, வயது ஆக ஆக ஆண்டுடைய பலத்தினால்தான் நாங்கள் நின்று பேசுகிறோம். உங்கள் வீட்டுக்கு வந்து காஃபி குடிக்கிறதுக்கோ விசிட் பண்ணுறதுக்கோ இப்போ முடியல, எனக்கு முடியல. வேர்கள் ஆழமாய் விடுகிறவர்கள் அதெல்லாம் எதிர்பார்க்கவே மாட்டாங்க. அடையார் ஆலமரத்தை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். அடையாரில் உள்ளவங்க கொஞ்சம் பேர் தான். போன சுருட்டும் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அடையாரில் தான் இருக்க, ஆலமரத்தையே பார்க்காதவங்க இருக்கு நிறைய பேர் இருக்குமே. நான் இங்கே அடையாரில் வீடு இருக்கும்போது ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு அடையார் ஆலமரத்துக்கு போவேன். போயிட்டு அங்கே ஃபுல்லாக நடப்பேன். ஃபுல்லாக செடிகள்லாம் இருக்கும், நிறைய மரங்கள்லாம் இருக்கும். அந்த ஆலமரத்தினுடைய வேர்கள் வந்து ஆழமாக சென்று இருக்கிறபடினாலே என்ன மழை வந்தாலும், என்ன காற்றடிச்சாலும், என்ன புயல் வந்தாலும் அதை அசைக்கவே முடியாது. அந்த இடத்தை விட்டு அதை ஒன்றும் செய்ய முடியாது. அதன் வேர்கள் எல்லாம் மரமாக மாறி இருக்கிறது. அப்போ வேர்கள் ஆழமாய் போவதனால அந்த மரத்தினுடைய உறுதியை நம்மால பார்க்க முடிகிறது. எங்கெங்கிருந்தோ வந்து பார்க்குறேன்.
கல்வாரி கமிட்டி சபையில் அல்லது ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவருக்குள்ள ஆழமான வேறுபடுகிற மக்களாக இருப்பீர்கள் என்றால் எந்த பிரச்சனையும் எந்த போராட்டமும் உங்களை அசைக்கவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர், பிரச்சனைனா பிரச்சனை. நான் டிவியில் பேசுறதுனால நிறைய கால்ஸ் வரும். வருகிற கால்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயா பிரச்சனை கொஞ்சம் நஞ்சமா, எக்கச்சக்கமான பிரச்சனை, வியாதி, போராட்டம், கடந்தல்ல, பிள்ளைகளால் வருகிற உபத்திரவங்கள், கஷ்டம், வேர்கள்லாம் ஆடிட்டு இருக்கு. ஆனால் விசுவாசிகளாகிய நீங்க தேவ சபைக்குள்ள வரும் பொழுது உங்க வேர்கள் ஆழமாக பதிந்திருக்க வேணும். அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் கனி கொடுக்க முடியும். எவ்வளவு ஆழமாக போகிறதோ அவ்வளவாக மேலே பார்த்தீங்கன்னா செழித்து காய்த்து பூத்து செழிப்பா இருக்கும். பல ஆண்டுகளாக ஆண்டவரோடு நடந்தவர்களை பார்க்கிறோம். அல்ல, தாவீது ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன். எனக்கு ரொம்ப நெருக்கமான சொந்தக்காரன்னு சொல்றதா, உறவினர்னு சொல்றதா, ரத்த பாசன்னு சொல்றதா, அல்லது ரசிகன் சொல்றதா, ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டர் பைபிளில் எனக்கு தாவீது. காரணம், அவன் ராஜாவா இருந்தாலும் இந்த 84ஆம் சங்கீதத்தை நீங்க பேக்ரவுண்டை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சவுலினாலே துரத்தப்பட்டவன், அப்சலோமினாலே துரத்தப்பட்டவன், தேவ ஆலயத்துக்குள்ளே போக முடியாம வெளியில் இருந்த பொழுது பாடப்பட்ட சங்கீதம் 84ஆம் சங்கீதம். இந்த சங்கீதத்துல தாவீது சொல்றார், ஆண்டவரே உம்முடைய பீடங்கள் எண்டையில அடைகளான் குருவி இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, எல்லாம் நாட்டப்பட்டிருக்குது, செடிகள்லாம் இருக்குது. ஆனா எனக்கும் இங்க தூரமா இருக்கிறேன் தேவனுடைய ஆலயத்தை பற்றி ஏங்குகிற ஒரு விசுவாசி தான் தாவீது. அவன் தாவீது ஊழியக்காரனா இருந்தாலும் ராஜாவா இருந்தாலும் தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை அவன் கொடுக்க மறக்கவே இல்லை. அன்பானவர்களே, நான் முதல் வாரம் வந்த பொழுது பெரிய கூட்டம் இங்கே தான். எங்க மகனை பார்த்து கேட்டேன், என்னப்பா இன்னைக்கு என்ன கிறிஸ்மஸா, நியூ இயரா, என்ன விசேஷம்னு? இல்லை டாடி, ஃபர்ஸ்ட் வீக் எப்போதும் இப்படி தான் இருப்பாங்க. நானும் வந்திருக்கேன், ஆனால் போன வாரம் ஃபர்ஸ்ட் வீக்கு ஃபுல்லாக அப்படியே இருந்துச்சு. செகண்ட் வீக் ஆனதுன்னா கொஞ்சம் தேஞ்சிச்சு. 3வது வாரம் தேஞ்சிருக்குது. ஏன்? இவங்கெல்லாம் ரேஷன் வாங்குறவங்க, மாதத்துக்கு ஒரு முறை வாங்கினா போதும், அதை வச்சு அப்படியே மாதம் முழுக்க சாப்பிட்ருவாங்க. அப்படிப்பட்ட விசுவாசிகளை வந்து போகிற விருந்தாளிகள். அங்கெல்லாம் நான் அவங்கள பார்த்து என்ன சொல்லுவேன், ஆழமாக வேறு விடுகிறவர்கள் அவருடைய கனிகளினாலே அறியப்படுவேன். இயேசுநாதர் ஒரு முறை அத்திமரத்துக்கு போனேன், போயிட்டு பார்த்து பசியாக இருந்தேன், ரொம்ப பசியாக இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணார்னா, இதில் கனி இருக்கும் சாப்பிட்லான்னு பார்த்தா வெறுமையாக இருக்குது. இலை இருக்குது, அழகாக இருக்குது, பசுமையாக இருக்குது, வேர் இருக்குது, என்ன இல்லை, கனி இல்லை. காரணம், வேர் ஆழமாக போல, மேலே கனி இல்லை. அதை பார்த்து அத்திமரமே நீ கனி இல்லாதனால 100 ஆண்டு காலம் வாழ்வ, நீ ஆசீர்வாதமா இருப்ப. எப்படியா சொன்னாரு? என்ன பண்ணாரு? சபிச்சிட்டார். உடனே அத்திமரம் பட்டு போச்சு. எல்லாம் பார்த்தாங்க, என்னது ஆண்டோட வார்த்தை இல்லாமா? ஏன் சொன்னார்னா, விசுவாசிகள் சபைக்குள்ள வேர்களை விடுகிறவளாக இல்லாத பட்சத்துல சின்ன பிரச்சனை, சின்ன கஷ்டம் வந்தாலே ஓடி போயிடுவாங்க. சில விசுவாசிகளை பார்த்துருக்கிறேன், ஏன் வரல அப்படின்னு கேட்டா காரணமே சொல்ல மாட்டாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க, 25 வருஷமா அந்த சபைக்கு வர்றேன், ஆனா எனக்கு வியாதி வந்த போது யாரும் பார்க்கல. இப்போ சமீபத்துல சொன்னா தானே தெரியும். எந்த தேவதூதனும் வந்து நீங்க சிக்கா இருக்கிறதே எங்களுக்கு சொல்றது இல்லையே, அந்த மாதிரி கிருபை இல்லையே, அதனால ஆலயத்துக்கு வரல. அதெல்லாம் நொண்டி சாக்கு. ஏன்? இதெல்லாம் வசனம் கேட்டோம், ஆழமா வேற விடல. அதனால சப்ப விசுவாசி இதுக்கு பேர்லாம். நீங்க சப்ப விசுவாசியா இருக்கக்கூடாது, அற்ப விசுவாசியா இருக்கக்கூடாது, வேர்களை ஆழமாக விடுகிற விசுவாசிகளா இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு சிலர் இந்த ஆராதனைக்கு வந்திருக்காங்க, பார்த்தேன். என்னை பார்த்து என்ன சொல்லலாம், வீட்டுக்கு வரணும், தயவுசெய்து வராதிங்க பாஸ்டர், தயவுசெய்து வராதிங்க, தடு மாதிரி ராத்திரியில் வரதை பார்த்தாலே எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. மழை காலத்துல வர வேண்டாம், மற்ற நாள் நாங்கள் இங்கே உங்களை வந்து பார்த்துக்குறோம், ரொம்ப நல்லது. அதான் நான் நினச்சேன், என்னை பார்க்கணுன்னா தயவுசெய்து வந்து பாருங்க. அதுக்கெல்லாம் அனுமதியெல்லாம் இலவசம், உங்களுக்கு காசு பாருலாம் கொடுக்க வேணாம். ஃபோன் பண்ணிவிட்டு, ஆமாம் டியூஸ்டேலேருந்து ஃப்ரைடே வரல இங்கே தான் இருப்பேன், 10:30 மணிலேருந்து 1:30 மணி வரலாம் இருப்பேன், பார்க்கலாம். உங்களை பார்த்து ஜெபம் பண்ணுவது எங்களுக்கு ஊழியம். அதனால் வீட்டுக்கு வரலன்னு கோச்சிக்காம சபைக்கு வராமல் போனால் என்ன விசுவாசின்னு நான் சொல்கிறது. இத்தனை வருஷம் வசனம் கேட்டு
ஆமா, இன்னும் நீ வந்து ஆழமா விடாம இந்த உன் குடும்பம் என்ன, உன் சபை என்னன்னு புரியாமல் இருக்கக்கூடிய விசுவாசியே தான் இருக்கிற தவிர, இன்னும் நிலவரமாக நிரந்தரமா இருக்கக்கூடிய விசுவாசி இல்ல. அப்படிப்பட்ட விசுவாசிகள் ஆண்டவருக்கு கனி கொடுக்க முடியாத விசுவாசி. தாவீது சொல்றான், ஆண்டவரே என் வேர்கள் ஆழமாக போகணும், நான் கனி தருகிற விசுவாசியா இருக்க வேண்டாம். அப்படிப்பட்டவர்கள் தான் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள கலிகூற முடியும். வாசிக்கலாமா? 112ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம். குழந்தைய கொண்டாந்து விட்டுருக்காங்க, வசனம் படிக்கிறதுலாம் கில்லாடிகள்லாம் பின்னாடி உட்காந்துட்டு, மோனிகா பாவம். வாசிங்கம்மா. 122. யாராவது வாசிங்க, பரவாயில்ல. குழந்தை வாசிக்காட்டார் பரவாயில்ல. வாசிங்கம்மா. தப்பா சொல்றேனா? கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள். வாருங்கள் என்று உங்ககிட்ட இருக்கு எனக்கு வசனம். அவர்கள் சொன்னபோது அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது மகிழ்ச்சியாய் இருந்தேன். அப்படியா? சரி, இன்னைக்கு சர்ச்சுக்கு போனா பரவாயில்ல, கிரிக்கெட் மேட்ச் இருக்கு, குடும்பமா உட்காந்து கிரிக்கெட் பாருங்க. சரி, இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட் இருக்குது, நம்ம சொந்தக்காரங்க போனோம் அப்படின்னு. இன்னைக்கு ஓட்டுற ஆக்டிங் டிரைவர் இன்னைக்கு வரல. அவர் சொல்றாரு, ஐயா எங்க வீட்டுல கூழ் ஊத்துறாங்க, உனக்கு வேணா ஒரு மக்கு கூழ் கொண்டாட்டமான்னு கேட்டாரு. என்னது கூழ் ஊத்துறாங்க? எனக்கு கூழ்? அப்பா நீயே குடிச்சுக்கோ. இந்த வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? நம்முடைய வாசிக்கும் வசனத்தை எல்லாம் கேட்கட்டும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன பொழுது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். மகிழ்ச்சியா இருக்கணும். தேவனுடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி நமக்கு உண்டாக வேணும். அவர்கள் யார்? அவர்கள் வேர்கள் நாட்டப்பட்ட அவர்கள் யார்? கனி கொடுக்கிற விசுவாசிகள். அவர் யார்? அவர்கள் மகிழ்ச்சி நிறைந்த விசுவாசிங்க. அவர்கள் யார்? தேவனுடைய ஆலயத்துல எப்பொழுதும் துதிகளை ஸ்தோத்திரங்களை செய்கிறவர்கள், முறுமுறுக்க மாட்டாங்க. இன்னைக்கு எல்லா சபையிலும், நம்ம சபையில மாத்திரம் எல்லா சபையிலும் இந்த முறுமுறுக்கிற ஆவி இஸ்ரவேலுக்குள்ள வனாந்திரத்துல வந்தது போல எல்லாருக்குள்ள வந்தாச்சு. அது சரியில்லை, இவங்க சரியில்லை, அவர் சரியில்லை, ஜோன் பாஸ்டர் சரியில்லை, அந்த பாஸ்டர் சரியில்லை, இவர் சரியில்லை, இதெல்லாம் குறைகள் குற்றங்கள் சொல்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு மாறா என்ன செய்யணும்னா, ஆலயத்துக்குள்ள வரும்போது மகிழ்ச்சியா இருக்கிறது மாத்திரமல்ல, அவர்கள் துதி செய்கிறவளா இருந்தாங்க. வாசிங்க 84ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. அப்படியா? கேட்டாமா? 84:4. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். சொன்ன குழந்தைங்க எல்லாம் கொண்டு உட்கார படிச்சா எனக்கு தொந்தரு. ஏன்னா நான் பைபிள் திறக்க முடியாதவன், கொஞ்சம் உதவி செய்யணும். அதிகமா அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். தொடர்ந்து படிக்கணும். தேவனுடைய வீட்டுக்குள்ளே வருகிறவர்கள் ஆழமாய் வேறுபடுகிறவர்கள், கனி தருகிறவர்கள். ஆமா, அடுத்தது அவர்கள் மகிழ்ச்சியா இருக்கிற துதி செய்வா, முறுமுறுப்பு கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள், நம்ம பின்னாடி எலியா பற்றி சொல்லும்போது சொல்றேன், எப்போ பார்த்தாலும் முறுமுறுத்துட்டு இருந்தான். சபைக்குள்ள சில பேர் வரும்போது முறுமுறுத்துட்டே வருவான். அது சரியில்லை, இது சரியில்லை, நேரம் போச்சு, நேரத்தோடு முடிக்க மாட்டான், ஏதாவது ஒரு குறை சொல்லணும். அதுக்கு ஜால்ரா போடுறதுக்கு 4-5 விசுவாசி இருப்பான். ஆமா ஆமா, இது முந்தி மாதிரி இல்லை, இப்போ ரொம்ப லாங்கா போகுது, ரொம்ப லெங்தா போகுது. ஆனா கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வரும் பொழுது மகிழ்ச்சியா இருக்கிற விசுவாசிகள் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. இல்லையா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கடந்த வாரம் ஒரு ஆராதனைக்கு போனேன். ஏசு நம்மோட சபை ஃபாதர் பெட்மன்ஸோடைய பிரான்ச் தம்பியார்பேட்டில் ஒரு 2000 பேர் முதல் சர்வீஸ் இருப்பாங்க, அடுத்த சர்வீஸ் அப்படிதான், திருவிருந்து ஆராதனை. அவங்க ஆராதனை பார்க்கறதுக்கே நான் கண்டிப்பாக போயிடுவேன். காலையில் 5 மணிக்கெல்லாம் கிளம்பி நேரம் 6 மணிக்கெல்லாம் ஆராதனை போயிடுவேன். பாஸ்டர் கேட்டார், திரும்ப நீ பாஸ்டர் வந்த, நீங்கள் 6:30 மணிக்கு 7 மணிக்கு வந்தாலும் பரவாயில்ல. நோ நோ நோ, ஏன் தெரியுமா? உங்க ஜனங்க துதி செய்கிறத பார்த்து, ஆராதனை செய்கிறத பார்த்தாலே அதுவே எனக்கு ஒரு பெரிய பலன்னு சொல்லுவேன். விசுவாசிகளை ஆராதனை பண்ணுங்க, நீங்க வெறும் பாடலை பாடி, ஆமா, உங்களை வந்து உற்சாகப்படுத்துகல. வீட்டுக்குள்ள வருகிறவர்கள், தங்கி இருக்கிறவர்கள், அவர்கள் துதி செய்கிறவர்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை. ஆலயத்துக்குள்ள வந்தவொடனே எல்லாத்தையும் மறந்துடும். பழைய காலத்து கவலை, பிரச்சனை, வியாதி, போராட்டம் எல்லாத்தையும் மறந்துடும். எங்க
எனக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பலவீனம் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? நான் இப்பதான் சொல்லிட்டேன், உங்கள்கிட்டயும் சொன்னேன். என் பாதம் குழந்தையுடைய பாதம் மாதிரி இருக்குது. டாக்டர்லாம் பார்த்து சொன்னாங்க, அதுக்கு நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணோம், ஷூஸ்லாம் போட்டு தான் நிற்கணும். என்ன பழக்கம் இல்லை எனக்கு. அதனால என்ன சொன்னேன்னா, வியாதி இருக்குது, போராட்டம் ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள வந்தாச்சுன்னா ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது. ஆமென், அல்லேலூயா. இந்த மகிழ்ச்சி போன வாரம் பார்த்தேன், அங்கே பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமா ஜனங்கள்லாம் ஆடி பாடி துதி செய்கிறதை பார்த்தேன். பாஸ்டர் வந்து நிற்க முடியாது, அவருக்கு பலவீனம், அவர் L4 L5 ப்ராப்ளம், ஸ்பைனல் கார்டு. பாஸ்டர் வந்து உட்காந்துட்டு தான் பண்ணுவார். என்னுடைய செய்தி ஆண்டவர் கிருபையினால அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ஆராதனை பிடிக்கும். அதனால உட்காந்துட்டு ஆராதனை நடத்தும் பொழுது ஜனங்கள்லாம் என்ன சந்தோஷமாக ஆராதித்தாங்க. மற்ற மார்க்கத்திலிருந்து வருகிற மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அந்த திருவிருது ஆராதனையில் வரும்பொழுது என்ன சந்தோஷம், என்ன மகிழ்ச்சி. வசனத்தை சொல்லும் போதே அவ்வளவு சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியை பார்த்தேன். அவங்க எல்லாம் ஆண்டவரை துதி செய்து ஆராதனை செய்த பொழுது அதுவே இந்த மனசுக்கு பெரிய குளிர்ச்சியா இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய வீட்டுக்குள்ள வந்து அவரை துதிப்பதற்காக வருகிறோம், மகிழ்ச்சியா இருப்பதற்காக வருகிறோம், கனிதர வருகிறோம். இப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவர்கள் மகிழ்ச்சியா இருப்பாங்க. இந்த தாவீது இந்த பீடத்துல அண்டையில ரெண்டு பறவைகளை பார்க்கிறான். ஒன்று அடைக்கலான் குருவி, இன்னொன்று தகைவலான் குருவி. ஆரம்பத்துல அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தங்கள் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. ஆனா எனக்கோ, நான் தூரமா இருக்கிறேன் ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பதற்கு எனக்கு முடியலையே, நான் துரத்தப்பட்டு பிரச்சனையில் இருக்கிறேன், அங்க போனா என்னை கொண்டுடுவாங்க ஆண்டவரே. இந்த குருவிக்கெல்லாம் வீடு கூடலாம் கிடைச்சிருக்கு, எனக்கு எங்க? இந்த அடைக்கலான் குருவியை குறித்தும் தகவலான் குருவி குறித்தும் அது என்ன எவ்வளவு விலைன்னு பார்த்தா 2 காசுக்கு 5 குருவியா, 1 காசுக்கு 2 காசு. ஒரு பெண்ணினா நம்ம பணத்துக்கு வந்து 0.000 அப்படின்னு கவுண்டே இல்லை, மதிப்பே இல்லை. ஒரு பெண்ணி கொடுத்தா 2 காசு கொடுத்தா 5 அடைக்கலான் குருவி தகவலான் குருவி கிடைக்கும். அவ்வளவு பிரைஸ்லெஸ் அல்லது காசு மலிவான அந்த அடைக்கலான் குருவி என்ன பண்ணுதுன்னா, வாசி பாருங்க, வாசி பாருங்கம்மா. லூக்கா 12 இல்ல 84ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என் ராஜாவும் என் தேவனும் ஆகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. அடைக்கலான் குருவிக்கு வீடு, தகைவிலான் குருவிக்கு தங்கள் குஞ்சுகளை வைக்கும் கூடு கிடைச்சது. சில பேரு கல்வாரி கமிட்டி சபையில வீடு 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 கட்டியிருக்காங்க. உங்க வீடு எங்கன்னு கேட்டா, ஆமா மயிலாப்பூர்ல இருக்குது, மந்தவெளியில இருக்குது, ஈஞ்சமாக்கத்தில் இருக்கு, சைதாப்பேட்டில் இருக்கு. ஆவிக்குரிய வீடு எங்க இருக்குதா? கல்வாரி கமிட்டி சபைன்னு வீடு கட்டினவங்க சொல்லுவாங்க. ஆனா கூடு கட்டுறவங்களை பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு முறை வர்றாங்களே, அவர் சொல்லுவாரு இந்த பிரசாதம் வாங்க வர்றாங்கன்னு. அந்த மாதிரி விசுவாசியில பார்த்து கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, முதல் வாரம் அடையாருக்கு வருவோமா, 2வது வாரம் வந்து அங்க திருப்பூர் போவோமா, 3வது வாரம் வந்து இந்த பக்கம் சைதாப்பேட்டை போவோமா, 4வது வாரம் தண்டையார்பேட்டை போகுமா. 4 வாரம் சரியா. ஆனா முதல் வாரம் மாத்திரம் எப்படி இருந்தாலும் திருவிருந்துக்கு நாங்க எங்க இருந்தாலும் ஓடி வந்துடுவோம். இது வீடா கூடா? இப்படிப்பட்ட விசுவாசிகளை கூடு கட்டுற விசுவாசின்னு சொல்லுவேன். நீ வீடு கட்டினா இதுதான் உன் சொந்த வீடு. உங்க பிள்ளைகளுக்கு குடும்பம் இருக்குது, உங்க தகப்பன் தாய் எல்லாம் தெரியும், வீடு தெரியும். விசுவாசிகளுக்கு அடைக்கலான் குருவி போல வீடு அறிந்து கொள்ள வேண்டும். வீடு கட்டுற பறவை தான் இந்த அடைக்கலான் குருவி. தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே தங்கி இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதான் சொல்லியிருக்கேன், வாசமா இருக்கிறவர்கள் கனி கொடுப்பாங்க, வேறு பற்றி இருக்கும், சந்தோஷமா இருப்பாங்க, துதி செய்வாங்க. அவர்கள் வீட்டிலே வீடு கட்டி இருப்பாங்க. இந்த தகைவலான் குருவி எப்படின்னா கூடு கட்டி இருக்கோம். நீங்க வீடு கட்டிருக்கீங்களா, கூடு கட்டிருக்கீங்களா? ஒரு வாரம் கூட மிஸ் பண்ணக்கூடாது. ஓடோடி வரக்கூடிய விசுவாசிகளை நான் பார்த்துருக்கிறேன். அமஞ்சகர்ல இருந்து வர்றாங்க, அப்புறம் இந்த மண்டலூர்ல இருந்து வெங்கடேசன் லக்ஷ்மி அந்தமா வர்றாங்க, கருணாகரெல்லாம் எவ்வளவு தூரத்துல இருந்து வர்றாங்க. காலையில எழும்பி அது பைக் இருக்குதோ பஸ் இருக்குதோ எப்படியும் ஓடி வர்றாங்களே. ஏன்? வீடு இங்க. எங்க வீடு எங்க? கல்வாரி கமிட்டி சபை அடையார். வேற விசுவாசி எந்த சபைக்கு போனா எங்க இருந்து வரீங்கன்னு கேட்பான். அது அசிங்கமா இருக்குல்ல. அதனால
நம்முடைய வீட்டை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வீட்டிலே வாசம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அடைக்கலான் குருவியை போல வீடு கட்டி இருக்கமே தவிர கூடு கட்டுற விசுவாசியா இருக்கக்கூடாது. எங்க வீட்டில் அகைன் 2 மணிக்கு கரெக்டா, ஆமா, நான் போய் சாப்பாட்டுக்கு போனா, நான் சாப்பிட்டு முடிச்சோம், அம்மா கொஞ்சம் பிளேட்ல சாப்பாடு எடுத்துட்டு வெளியே வந்து உட்காருவாங்க. அந்த தோட்டத்து நடுவில் உட்காந்தோன்னா ஒன்று முதல்ல பூனை வந்து கத்தும். சாப்பாட்டுக்கு பூனை மியா மியான்னு கத்தும். சொல்லுவாங்க, இந்த பூனை திருட்டு பூனை, இது வந்து ஏதாவது மீனோ அல்லது கருவாடு ஏதாவது இருந்ததுன்னா அதுக்காக ரொம்ப மோப்பம் பிடிச்சி கரெக்டாக வந்து அதை எடுத்துட்டு சாப்பாடை விட்டுரும். 2வது ஒரு கூட்டம் இருக்குது. என்ன கூட்டம்னா காக்கா கூட்டம். அது கா கா கான்னு கத்துவோம். நான் சொல்லி என்ன கரெக்டாக கத்துது, நீ சாப்பிட்ற டைம் தெரிஞ்சு பேசுவோம். 2-2:30 வந்து எல்லாம் பயங்கரமாக அந்த கூடு கட்டியிருக்கோம், அதெல்லாம் கத்துங்க, பயங்கரமாக கத்தும். நான் சொன்னேன், அதுக்கு கொஞ்சம் சாப்பாடு வை. தேவன் அவளை பிழைப்பட்டுக்கிறாரா, நீ சாப்பிட்ற சாப்பாட்டில் கொஞ்சம் பூனைக்கும் கொஞ்சம் காக்காக்கும், என்ன காக்காலாம் சாப்பிட்டுப்போம். இந்த காக்கா கூட்டம் எப்போ வரும்னா, இந்த குஞ்சு பொரிக்கிற நாளில் கூடு கட்டுறதுக்காக அந்த மரத்து மேலே இருக்கும். அந்த குஞ்சுகளை யாராவது தாக்கிட்டான்னா தலை வந்து அப்படியே வெட்டிட்டு போயிடும், குத்திட்டு போயிடும். ஸோ இது வந்து குஞ்சு கட்டுக்கிற காகு கூட்டம். ஆனால் பூனை எங்கே இருக்குன்னா, எங்கள் வீட்டு பின்னாடியே இருக்கும். அது அந்த பக்கம் போகும், இந்த பக்கம் போகும், குட்டி போடும். அதுக்கு ஏதோ ஒரு ஷெல்டர் அங்கே இருக்குது. அது காக்கா கூட்டம் வந்து குஞ்சுகளை வைக்கிற இடமா இருக்குது. ஆக தேவனுடைய சபை என்பது உங்களுக்கு தாய் வீடாக இருக்கிறது. அப்படிப்பட்டவங்களை கரங்களை பற்றி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். புரிஞ்சவங்க எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வீடு கட்டலாம். கர்த்தர் இந்த இடத்துல உங்களை பெர்மனன்ட் டுவெல்லிங் பிளேஸ்ல இருக்க முடியாது கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். நீங்கள் பாக்கியவான்கள். 2வது, கர்த்தருடைய வீட்டுக்குள்ள இருக்கிறவர்கள் பலன் பெற்றவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வீட்டுக்குள்ள ஒரு பலன் இருக்குதுங்க. 84ஆம் சங்கீதம் 7ஆம் வசனமா வசீகமா. சங்கீதம் 84:7. அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். பலத்தின் மேல் பலன். எப்படி? கொஞ்சம் வீக்கான உடனே எனக்கு வெயிட் குறைஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. இப்போ ரொம்ப வெயிட்டா இருக்கும், என்ன பண்றாங்க, எவ்வளவு குறைஞ்சிருக்கு டெய்லி பார்க்குறான். சாப்பாடை கட் பண்ணலாமா, முட்டையை கட் பண்ணலாமா, சிக்கனை கட் பண்ணலாமா, வெயிட் ஏறிட்டே போகுது அப்படின்னு வெயிட் லாஸ் பண்றாங்க. ஆனா இந்த தேவனுடைய வீட்டிலே இருக்கிறவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவனுடைய வீட்டிலே வந்து காணப்படுகிறார்கள். விசுவாசிகளாகிய நீங்க தேவனுடைய வீட்டுக்குள்ள இருந்தா ஆண்டவர் உங்களுக்கு பலத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இவ்வளவுதானா சத்தம்? இவ்வளவுதானா சத்தம்? ஆண்டவருடைய ஆலயத்தில் வரும்போது பலன், வார்த்தையை கேட்கும் பொழுது பலன், ஜெபிக்கும் பொழுது ஒரு பலன். ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளே இருந்து ஒருத்தி ஜெபம் பண்ணாலாம். அவ பேர் அன்னாள். 84 வயது உள்ள விதவியான அவள். வாசிமா லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 37-38. ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவ ஆலயத்தை விட்டு நீங்காமல் அண்டர்லைன், அது அப்படி அண்டர்லைன் பண்ணுங்க. இரவும் இருங்க அண்டர்லைன். நீங்காமல் அந்த வார்த்தை, தேவ பிரசன்னத்தை விட்டு நீங்கள, ஆலயத்தை விட்டு நீங்கள, வீட்டை விட்டு நீங்கள, இரவும் பகலும் உபவாசித்து நீங்காமல் தேவாலயத்துல உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளுக்கு ஒரு பலன். இரவும் பகலும் ஜெபம் பண்றாங்க, ஆலயத்துக்குள்ள வந்து தங்கி ஜெபம் பண்றாங்க. ஆரம்ப கால ஊழியத்துல அருணாச்சலபுரத்துல எலிசபெத் அம்மா டீச்சர் தான், ஆல்காட் ஸ்கூல் டீச்சர். ஆனா ஸ்கூலுக்கு போயிட்டு உடனே கிளாஸ் முடிஞ்ச உடனே நேரம் 3-4 மணிக்கெல்லாம் வந்து சபையில வந்துருவாங்க. டெய்லி ஜெபம் இருக்கும், சில வேளை வெள்ளிக்கிழமையில ஜெபம் இருக்கும். எப்படியாவது ஆலயத்துக்குள்ள இருக்கிறது தான் அவங்களுக்கு சந்தோஷம். அவங்க தான் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு தாயா இருந்தாங்க, அவங்களுக்கு வயசு 80 வயசு மேல இருக்கும். டெய்லி வருவாங்க, டெய்லி சபை திறந்துருக்கும், டெய்லி யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு புரிஞ்ச மொழியில சுவிசேஷம் சொல்லுவாங்க, பாட்டு பாடுவாங்க. அந்த பாட்டு அந்த அம்மா இன்னும் வந்துருக்கவங்க கேட்பாங்க. ஏன் சொல்றேன்னா, ஆலயத்துக்குள்ள வந்து களி கூர்ந்து ஜெபம் பண்ணி ஒரு பலத்தை பெற்றுக்கொள்கிற விசுவாசிகள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஏதோ நேரம் போகிறதுக்காக வரோம், 2 பாட்டு பாடணும், ஆராதனை பண்ணணும், பிரசங்கத்தை கேட்டோம், கரெக்டாக நம்ம 9:30 மணிக்கு போயிடுவோம் அப்படின்றல.
தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் இந்த இடத்துல வருகிறோம். ஹல்லேலூயா. உலகத்துல பலவிதமான வைரஸ், பலவிதமான வியாதிகள் தாக்கி கொண்டிருக்குது. எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா சில பலவீனங்கள் நம்மை தாக்கி கொண்டு தான் இருக்குது ஏதோ ஒரு வகையில. ஆனாலும் கர்த்தருடைய வீட்டுக்குள்ள நம்ம ஜெபம் பண்ணி காத்திருக்கிற வேளையில, அல்ல தேவ சமூகத்துல நீங்கள் காத்திருந்து ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் ஒரு விசேஷமான பலத்தை உங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உங்களுக்கு பலன் உண்டு. என் பலவீனத்துல நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று யார் சொல்றது? சொல்லுங்க பார்க்கலாம். மாமாவா? நிச்சயம் இல்லை. உங்க மாமா இல்ல, எங்க மாமாவும் இல்ல. யார் சொல்றாரு? பவுல். என் பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். காரணம் என் பலவீனத்துல அவருடைய பலன். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பலவீனத்துல அவர் பலன் ஒவ்வொரு நாளும் விளங்கி கொண்டிருக்கிறது. சனிக்கிழமை வரைக்கும் எனக்கு பலவீனம் இருக்குங்க. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஆச்சுன்னா அவ்வளோதான், என்ன ஒரு பலவீனம். ஏன்னா சனிக்கிழமை ராத்திரிலாம் ஜெபம் பண்ணி அதிகாலையில் எழுப்பி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கு போனோம், ஒன்றும் தடை பண்ணக்கூடாது, பிசாசு என்னென்னமோ பலவீனத்தை கொண்டு வருகிறான், நீ தான் பலப்படுத்திடுவேன்னு சொல்லிட்டு அந்த பலவீனத்தை தூக்கி ஓரம் கட்டிட்டு, ஆமாம் ஆண்டவருடைய பலத்தினாலே ஜெபம் பண்ணி நிற்கும் பொழுது ஒரு விசேஷித்த பலனை ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உங்க சரீரத்தில் இருக்க முடியாத பலவீனத்தை பார்க்க, ஒரு முள் என்னை குத்தி கொண்டிருக்கிறது, அது சாத்தானுடைய தூதனா இருக்கிறது என்று பவுல் சொல்கிறார். ஒரு பலவீனம் என்னை தாக்கி கொண்டிருக்கிறது, ஆனாலும் அதை நான் பார்க்கவில்லை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவை நான் பார்க்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பலவீனத்தை பற்றி சொல்ல வேண்டாம். எப்படி இருக்கீங்க? ஐயோ ஏன் கேட்குறீங்க அக்கா? எனக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வர ஒரே வலியா இருக்குது, வேதனையா இருக்குது. எத்தனையோ டாக்டர்கிட்ட போயிட்டு எவ்வளோ பணம் செலவு பண்ணிட்டேன். ஒரு சிலர் சொல்றாங்க, ஒரு சிலர் என்ன சொன்னா, எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டேன், முடிச்சு போச்சு, இனி என்னுடைய பலன் யாருன்னா ஆண்டவர் தான் என்னுடைய பலனா இருக்கிறார். ஆண்டவர் பலன் கொடுக்கிறாரா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனையோ வியாதிகள் நமக்கு போச்சு, எத்தனையோ வைரஸ் போச்சு, ஆனாலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து இதுவரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் பலன் கொடுத்திருக்கிறாரு. அவர் நம்ம கைவிட்டுருவாரா? ஜெபிக்கிற உங்களுக்கு பலன் கொடுப்பார், காத்திருக்கிற உங்களுக்கு பலன் கொடுப்பார், தேவ ஆலயத்தில் ஜெபிக்கிற உங்களுக்கு பலன் கொடுப்பார், திருவிருதிலே பங்கு பெறுகிற உங்களுக்கு கர்த்தர் பலன் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எலியா என்பவர் தீர்க்கதரிசி. இஸ்ரவேலிலே மகா வல்லமையான ஒரு தீர்க்கதரிசின்னா எலியா தான் சொல்லணும். எடுத்துக்கொள்ளப்பட்டவன் அவன். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 450 பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்றப்பட்டான். வைராக்கியம். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று. இஸ்ரவேல் ஜனங்கள் சேலஞ்ச். இப்போ முதல்ல பாகால் தீர்க்கதரிசிலாம் பலியிட்டாங்க, ஒன்றும் நடக்கல. ஆனா கர்த்தருடைய நாமத்தினால ஒரே ஆள் தேவ சமூகத்தில் நின்று பலியிட்டான். வானத்திலிருந்து அக்கினி வந்தது, பலி அங்கீகரிக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் சொன்னா, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரே தெய்வம். உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை போராட்டம் வந்தாலும் பார்க்காதீங்க, கர்த்தரே தெய்வன் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு பலத்தை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு பெரிய வீர தீர காரியங்களை செய்த இந்த எலியா 19ஆம் அதிகாரத்துல வரும்போது, போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை காட்டிலும் நான் நல்லவன் அல்ல. ஏன்? ஒரு ஏசபேலுக்கு பயந்து, ஏசபேல் சொன்னா, உன் உயிரை நான் நாளைக்கு எடுக்கிறேன், பாகால் தீர்க்கதரிசியிலே கொன்றுபட்டாய் அல்லவா, உன் உயிரை நான் எடுக்கிறேன் என்று சொன்ன பொழுது அவன் பயந்து நடுங்கி சூரியச்செடியில உட்கார்ந்து ஒரு ஜெபம் பண்றான். நிறைய பேர் நம்ம கூட அப்படிதான் ஜெபம் பண்றான், ஆண்டவரே ரொம்ப வேதனையா இருக்கு சுவாமி, நீ எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி பண்றதே பாவம் தெரியுமா? வேலைக்கு முன்னாக நீ ஏன் போக வேண்டும்? காலத்துக்கு முன்பதாக நீ ஏன் மறிக்க வேண்டும்? நிறைய விசுவாசிங்க நினைச்சிட்டாங்க, தூக்கப்பட்டு சேர்த்துட்டா நேரம் பரலோகம் போவேன். நெவர். நான் எழுதி கொடுக்குறேன், நீ நரகத்துக்கு தான் போவேன்.
விசுவாசி, ஞானசானம் எடுத்திருக்க, திருவிருந்தம் எடுத்திருக்க, கல்வாரி கம்யூனிஸ்ட்ல வந்திருக்க, எரிச்சிட்டு சாப்பிடலாமா, தூக்கு போட்டு சாப்பிடலாமா, நம்ம பரலோகம் போமானா பைபிள்ல அதுக்கு இடமே கிடையாது. இந்த மாதிரி மாய்மாலமான ஜெபம் செய்த எலியாவை கர்த்தர் சொல்றாரு, டேய் எழுந்துரு, சாப்பிடு. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிட்ட, ரொம்ப விரக்தி ஆயிட்ட, உனக்கு தேவையானது என்ன? பெலன். எல்லாம் சொல்லுங்க பெலன். அதுக்கு என்ன என்ன கிடைக்குதுன்னா, ராஜாக்கள் புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். போஜனத்தின் பலத்தினால். எங்க உங்களுக்கு ஆவிக்குரிய போஜனம் எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எங்க, யார் சொல்றா? எங்க இருக்குது? யாருக்கும் தெரியலையா? ஆவிக்குரிய போஜனம் எங்க இருக்குது? வெரி குட். இதுல இருக்குல்ல. இது வாசிக்காம இருக்கவங்க பட்னியா இருப்பாங்க. இது வாசிக்காதவர்களுக்காக நான் பரிதாபப்படுறேன். எனக்கு பலனே இல்லைன்றீங்களா? நீங்க வாசிக்கவே இல்லையே. இதை வாசிக்க 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 ஆண்டவர் உங்களுக்கு சத்துவத்தையும் பலனையும் கொடுக்கிறார். இதுல தான் விட்டமின் டி இருக்குது, விட்டமின் இ இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது. எல்லா சத்துவமும் பலமும் ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தையும், அப்புறம் பைபிள் தெரியல, பலத்தை கொடுக்கிறார். சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவம், பலன் இல்லாதவனுக்கு பலன் எங்க கிடைக்குது? ஆண்டவர் கொடுக்கிறார். இதுல இருந்து நிறைய எடுத்து திடீர்னு ஏதோ ஒரு அதிக ரெகுலரா வாசிட்டு வரும்போதே ஆண்டவர் பேசுவார். உங்களுக்கு தேவையான எல்லா பலத்தையும் இதுல இருக்கு. உங்களுக்கு 1000 வேலை இருக்கட்டங்க. காலையில் எழுந்த உடனே ஜெபம் பண்ணி வேதத்தை வாசிக்காம நாளை தொடங்காது. ஏன் தெரியுமா? இதுல தான் ஆவிக்குரிய எல்லா பலனும் இருக்குது. ஒரு வேளை போஜனத்தின் நிமித்தமாக அவன் ஓடுறான். எத்தனை நாள் ஓடுறான் சொல்லுங்க, சொல்லுங்க பார்க்கலாம். 40 நாள். எப்படி? இரவும் பகலும். எப்படி ஓடலாம்? அதான் தேவ பலன். உங்க வாழ்க்கையில இந்த தேவ பலன் கிடைச்சாச்சுன்னா, வருஷம் எத்தனை வருஷம் ஆண்டவர்கள் வச்சிருக்காரோ அத்தனை வருஷமா அவன் ஓடி முடிச்சு ஆண்டவரை சந்திக்க முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவன் ஓடி முடிச்சு எங்கே போனான்? ஒரே பர்வதம், தேவன் சந்திக்கிற இடம். சீனாய் மலைக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொல்றாங்க. தேவன் எங்கே ஜனங்களை சந்திக்க வேண்டுமோ அந்த மலையில போய் தன்னை ஒழித்துக் கொள்ள ஆண்டவர் கேட்கிறா, என்ன பண்றப்பா, எங்க இருக்கிற நீ? இங்க இங்க என்ன வேலை உனக்கு? இவ்வளவு நாள் ஓடி வந்தல்ல, இவ்வளவு பலம் கொடுத்தல, என்ன பண்ற நீ? மறுபடியும் பாட்டு என்னன்னா, அவங்க சரியில்லை, இஸ்ரவேல் ஜனங்க சரியில்லை, ஆனா நாம தான் ரொம்ப பர்ஃபெக்ட்னு சொல்றாரு. விசுவாசிங்க சொல்றாங்க, பாஸ்டர் நான் பேச மாட்டேன், என்கிட்ட யாருக்கும் பேசுறதுக்கு தைரியமும் கிடையாது, இந்த மாதிரி நான் போட்டு வாங்குறதும் கிடையாது, ஃபோன்லேயும் பேச மாட்டேன், நேர்லேயும் பேச மாட்டேன், மற்றவங்க கதையை கேட்கறது என்னுடைய ஊழியம் அல்லவே இல்லை. ஆனால் விசுவாசிகள் சில பேருக்கு மற்றவங்க கதையை சிக்லெட் மாதிரி சுயிட்டே இருப்பான். மற்றவங்க குடும்ப கதையை பேசாதீங்க, மற்றவங்களை பற்றி பேசாதீங்க. எலியா பெரிய தீர்க்கதரிசிங்க. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த 19ஆம் அதிகாரத்துக்கு ஒரே பருவத்துக்கு போன ஒரு பாடு, அங்கே என்னென்னமோ சொல்கிறான். ஒருத்தரும் இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டு வந்தீங்களா, ஒரு பையனும் சரியில்லை, நான் மட்டும்தான் சரி. கர்த்தர் சொல்றாரு, நான் என்னை உன்னை வெளிப்படுத்துகிறேன். என் சத்தத்தில் அக்கினியிலே என் சத்தத்தை கேட்கிறாயா? பெருமழையின் இரைச்சிலே சத்தத்தை கேட்கிறாயா? இல்ல, அவன் முகத்தை மூடி கொண்டான். எலியா மெல்லிய சத்தத்திலே கர்த்தர் அவனோட பேச ஆரம்பிச்சார். அல்லேலூயா. எலியாவே, ஆகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேர் இருக்காங்க, நீ மட்டும் இல்ல. நினைச்சிட்டோம் நம்ம தான் விசுவாசி இந்த சபையில, நம்ம விட்டா வேற கதியே இல்லை. நோ நோ நோ, நெவர். டோன்ட் திங்க் லைக் தட். உங்களை பெரிய ஆளா நினைச்சுக்காதீங்க, உங்களுக்கு ஆபத்து, எனக்கு ஆபத்து. நான் தான் பெரிய பாஸ்டரு, என்ன எல்லாமே ஒன்றும் பண்ண முடியாது. நோ நோ நோ, ஐ நெவர் திங்க் லைக் தட். அது அடுத்தது எலியா கிட்ட நீங்க படிச்சு கொள்ள வேண்டிய பாடம், மற்றவங்களை பற்றி ஆண்டவர்கிட்டே போட்டு கொடுக்குறான். அவங்க சரியில்லை ஆண்டவர், இஸ்ரவேல் ஜனங்கள் சரியே இல்லை ஆண்டவர், இவ்வளவு அற்புதங்களை பார்த்தான், அதிசயங்களை பார்த்தான், இன்னும் மனம் திரும்பல. ஆண்டவரை கேட்டுட்டு நியாயம் தீர்த்தார். இல்ல, முதல்ல எலியாவுக்கு சில படிப்பினைகளை சொல்லிக் கொடுக்குறாங்க, சில போதனைகளை சொல்லிக் கொடுக்கிறார். இந்த காலை விளையில எனக்கு நல்லா தெரியும், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். மற்றவர்களை நியாயம் தீர்ப்பதற்கு முன்பதாக
ஆண்டவரே நான் எப்படி இருக்கிறேன்? ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல எல்லாருக்கும் சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? ஐயோ ஐயோன்னு மற்றவங்க எல்லாம் சொல்றான். எது வரைக்கும்? கர்த்தரை உயரமும் உன்னதமான சாணத்திலே கண்ட பின்பு ஐயோ அதமானே, அசுத்த உதடுள்ள மனுஷர்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறேன். என்னைக்கு நீங்க ஆண்டவரை உயரம் உன்னதமான ஸ்தானத்துல பாக்குறீங்களோ அன்னைக்கு மற்றவர்களே சொல்ல மாட்டீங்க ஐயோன்னு. எனக்கு ஐயோ, நான் சரியில்லை, நான் ஆலயத்துக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கல, நான் உபவாசம் பண்ணல, நான் ஜெபம் பண்ணல, மற்றவர்களை பற்றி பேசுவதற்கு எனக்கு உரிமை இல்லை. கண்டிப்பா சொல்றேன். விசுவாசிகள் ஒருத்தரை போட்டு தள்ளக்கூடாது. அது ஊழியத்தில் இருந்தாலும் விசுவாசியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, விசுவாசிகளை நீங்க ஒருத்தரை பற்றி ஒருத்தர் போன்ல ஆமா போட்டு கொடுக்க கூடாது. எலியா தீர்க்கதரிசிங்க, அவனுக்கு அந்த சாபம் இருந்துச்சு, அது அவனை விட்டு நீங்கள ஏசியாக்கு இருந்துச்சு. ஆனா வானத்திலிருந்து ஒரு அக்கினி தழல் ஏசியா நாவிலே தொட்ட பொழுது அவன் சுத்தமானான். பரிசுத்தரை என் கண்கள் கண்டது. ஏசாயா 6ஆம் அதிகாரம் வசனம் வாசிங்கம்மா. 6ஆம் அதிகாரத்துல அப்பொழுது நான் ஐயோ அதமானே, ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகள் உள்ள நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன். எப்பங்க? ஆண்டவரை தரிசனம் செய்த பொழுது, ஆண்டவரை உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே பார்த்த பொழுது தன்னை அவன் புரிந்து கொண்டான். அன்பான விசுவாசிய, நீ மற்றவளை குற்றவாளியா தீர்ப்பதற்கு முன்பதாக முதலாவது உன் குற்றம் என்ன, உன் குறை என்ன என்று போட்டு தள்ளவே கூடாது. நான் ஒரு காரியம் சொல்லட்டுமா? நான் ஒரு சிலரே நம்ம சபையில் அறிவேன். அவங்ககிட்ட நீங்க போன்ல பேசினாலும் சரி, நேர்ல பேசினாலும் சரி, வீட்டுக்கு போய் பேசினாலும் சரி, ஒரு விசுவாசி குறித்து, சபையில் உள்ள விசுவாசிகளை குறித்து என்கிட்ட இது வரைக்கும் பேசுனதே கிடையாது. இல்லையா சொல்லுங்க? இப்படிப்பட்ட முத்துக்கள்லாம் சபையில் இருக்கா? நம்ம சபையில் இருக்கா? பேர்லாம் சொல்ல மாட்டேன். மற்றவளை பற்றி ஒரு நாளும் தீமையா பேச மாட்டாங்க, போட்டு கொடுக்க மாட்டாங்க. சில பேர் சொல்லுவான், பாஸ்டர் உங்களுக்கு தெரியாதா, அவங்க இங்கேயும் வருவாங்க, அங்கேயும் போவாங்க, அங்கேயும் போவாங்க, இங்கேயும் கொடுப்பாங்க, இது என்ன போடும். மற்றவளை பற்றி பேச நமக்கு உரிமை கிடையாது. ஜாக்கிரதையா. இந்த காலவெளியில் மிக கண்டிப்பா சொல்றேன், இந்த ஏசாயா மற்றவளை குறித்து பேசினா, எலியா தீர்க்கதரிசியா இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி குற்றம் சொல்லி கொண்டிருந்தான். ஆனால் அவன் மெல்லிய சத்தத்திலே தேவ சத்தத்தை கேட்ட பொழுது அவன் முகத்திலே முக்காடிட்டு கொண்டான், மறைத்து கொண்டான். என்ன அடையாளம்? அது என்ன அர்த்தம்? ஆண்டவரே, உம்மை தரிசிப்பதற்கு, இனி மற்றவளை பற்றி பேசுவதற்கு எனக்கு அருகதை இல்லை என்று சொல்லி தன் முகத்தை மூடிக்கொண்டான். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இன்றிலிருந்து ஒரு ஆவிக்கு பழக்கம் உண்டாகும். என்ன பழக்கம்னா, ஆண்டவருடைய பலன் எனக்கு வேணும்னா மற்றவளை குறித்து நான் பேசக்கூடாது, சபையை குறித்து பேசக்கூடாது, ஊழியக்காரனை குறித்து பேசக்கூடாது. இந்த மாதிரி டெவலப் பண்ணி நீங்க இருந்தீங்கன்னா, ஒரு சின்ன கூட்டமா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து வரும்பொழுது சபையாக நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சில பேரோட ஆண்டவர் குத்திக்கிட்டு இருக்காரு. குத்துட்டோம். கட்டி இருந்தா அது ஆபரேஷன் பண்ணி எடுத்துதான் ஆகணும். அதுக்கு தான் டாக்டர்ஸ். ஆவிக்குரிய விஷயத்துல இந்த மாதிரி குறைகள் குற்றங்கள் இருந்தால் அது குத்தும் போது அது வலிக்கும். ஆனா அந்த சீல் ரத்தம் எல்லாம் வெளியே வந்த ஒருபாடு யூ வில் பி ஹீல்ட், கம்ப்ளீட்லி ஹீல்ட். பரிபூர்ணமா சுகமாயிடுவீங்க. நீங்க பரிபூர்ணமான விசுவாசியாய் மற்றவர்களை ஆண்டவருக்குள்ளே நடத்தக்கூடிய பலன் பெற்ற விசுவாசிகளா நீங்க மாறுவீங்க. ஹல்லேலூயா. நீங்க குடும்பமா உட்காரும் போது என்ன பேசுறீங்க, யாரை பற்றி பேசுறீங்க, எந்த விசுவாசியை பற்றி பேசுறீங்க, எந்த ஊழியக்காரனை பற்றி பேசுறீங்க? உங்க பிள்ளைங்கள்லாம் சின்ன வயசுல கேட்டே வராங்களே. புருஷன் மனைவி பிள்ளைகளை வச்சு பேசும்போது என்ன சொல்லிங்கன்னா, பாஸ்டர் சரியில்லை, பாஸ்டர் இப்படி இருக்காரு, அப்படி இருக்காரு, அந்த கேட்டுட்டே இருக்கு சின்னதுல இருந்து. அப்பா சொல்றாரு, அம்மா சொல்றாரு, அது கொஞ்சம் வளர்ந்தோன்னா ஆமா அதெல்லாம் சொல்லும். மற்றவங்கண்டா பாஸ்டர் சரியில்லை. யார் சொல்லு? எங்க அப்பா அம்மா சொன்னாங்க. ஜெபம் பண்ண தொடங்கினாங்க. நான் சபை பற்றி சொல்றாங்க, அவங்கள பற்றி சொல்றாங்க, இவங்கள பற்றி சொல்றாங்க, பாஸ்டர் பற்றி சொல்றாங்க. இதெல்லாம் நான் பேசணும்னு ஆயத்தமா வரல. ஆண்டவர் இங்கே உங்களோடு பேசிக்கொண்டிருப்பதனாலே நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். முதல் ஆராதனையிலே சொன்னது வேற, இந்த ஆராதனையிலே தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு பேசுகிறது வேற. நீங்கள் பலன் உள்ளவர்களா இருப்பீர்கள் என்றால் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே காணப்பட வேணும். ஹல்லேலூயா. ஏமாந்து போயிடாதீங்க.
ஆலயத்துக்கு வருவதனால பறப்பேன், காணிக்கை கொடுப்பதனாலே பறப்பேன், மிஷினரி தாங்குவதனால பறந்து போயிடும். நோ நோ நோ, யுவர் லைஃப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் யுவர் ஆஃபரிங் அண்ட் டைத். இதெல்லாம் கொடுக்கணும், இதெல்லாம் அவசியம். ஆனாலும் உன் லைஃப் பர்ஃபெக்டா இருக்கு. குறை சொல்றது, குற்றம் கண்டுபிடிக்கிறது, எலியாவை போல, ஏசையை போல இந்த பழக்கம்லாம் இன்னையோடு தூக்கி போட்டுருங்க. காரணம் என்னவென்றால், உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து உனக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமீனா? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கையில ஆவிக்குரிய பலன் குறைஞ்சிருக்கு. அதனால தான் இந்த மாதிரி அற்பமா பேசிட்டு இருக்கீங்க. ஒருத்தரையும் அற்பமா எண்ணாதீங்க, ஒருத்தரையும் அற்பமா போட்டு தள்ளாதீங்க. ஃபோன்ல பேசுற கலாச்சாரத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேசுங்க. மற்றவங்களை குறித்து பேசாதீங்க, சபையை குறித்து பேசாதீங்க, நல்லதை பேசுங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ணணும். இந்த சிஸ்டர் ரொம்ப நாளா வரலையே, ஏதாவது ஜெபம் பண்ணுமே, ஏதாவது செய்யணும், அந்த மாதிரி சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, கூடி ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய ஆவிக்குரிய பலனை நீங்க வளர்த்து கொள்ளும் பொழுது கர்த்தர் இந்த வீட்டிலே உங்களை பாக்கியவான்களாக மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வீட்டிலே வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், கர்த்தருடைய வீட்டிலே பலன் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். மூன்றாவதாக கடைசியா கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். சங்கீதம் 84 சங்கீதம் 12 வசனம். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது வந்து ஆண்டவரை நம்பிதான் அந்த ஊழியத்தை ஆரம்பிச்சு. 6 பேர் ஈத்து கொட்டாங்க, சேர் கிடையாது, தரையெல்லாம் சரியா பாய் இருக்கும். எங்கள் மனைவி வந்து எல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணுவாங்க. ஆரம்ப காலத்தில் எங்கள் பிள்ளைகள்லாம் வந்து பாய் போட்டு ரெடி பண்ணுவாங்க. கொஞ்சம் பேர் வருவாங்க. யாருக்கும் பாஸ்டருக்கும் சேர் கிடையாது, விசுவாசிகள் சேர் இல்லை. இன்றைக்கு வயசான காலத்தில் நம்ம சேரில் உட்காடுறோம். நீங்களும் உட்கார, நானும் உட்காரேன். கரையில் பாய் போட்டு தான் உட்காரேன். ஆனால் ஆண்டவரை நம்பி இந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம். இவ்வளோ பெரிய இடங்க நமக்கு கிடைக்கும், இவ்வளோ பெரிய வசதி உள்ள ஏர் கண்டிஷன் சபையில் உட்காருவோம் நினைக்கவே இல்லை. ஆண்டவரை நம்பி ஆரம்பித்தோம். ஆண்டவரை அடையாறுல ஊழியம் ஆரம்பிக்கிறதுன்னு சாதாரண காரியம் இல்லை. இது முழுக்க முழுக்க வார்ஃபேர் உள்ள ஒரு பகுதி தான் அடையார். அத்தனை சத்துருக்களும், அத்தனை போராட்டங்களை நிறைந்த இடம். ஆனாலும் ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த இடத்துல வந்து கால் மிதிச்சு நாங்க ஆரம்பிச்ச பொழுது கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். ஆனால் ஆண்டவரை நம்பி இந்த ஊழியத்துல நாங்கள் ஊழியம் செய்ய ஆரம்பித்த போது இந்த ஊழியத்தின் மூலமாக அநேக ஆசீர்வாதம் பெற்று எக்யூப் ஆகி அநேக மிஷினரி மரலா போனாங்க. அநேக சபைகளுக்கு, இந்த அக்கம் பக்கத்தில் உள்ள சபைகளுக்கெல்லாம் பரவி பாய்ந்து அவங்க ஊழியங்களை ஆரம்பிச்சிருக்காங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்னதான் பல ஊழியங்கள் இந்த பகுதியில வந்தாலும் ஆண்டவரை நம்பி நாங்கள் ஆரம்பித்த இந்த ஊழியத்துல கர்த்தர் எங்களை பாக்கியவான்களாக மாற்றிருக்கிறார். சைக்கிளில் வந்திருக்கிறேன், பஸ்ஸில் வந்திருக்கிறேன், ஸ்கூட்டரில் வந்திருக்கிறேன், காரில் வந்திருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் என்னுடைய வயதுக்கு தேவையான அல்லது எங்கள் குடும்பத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதிலே நாங்கள் திருப்தியா இருக்கோம். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவரை நம்புகிறவன் செழிப்பான். உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன், நான் 3வது குறிப்பை என்ன 5-10 நிமிஷம் முடிச்சிருவேன். ஆண்டவரை நம்பிட்டு இருக்கீங்களா? ஆண்டவருக்கு நம்பி தானே கொடுக்குறீங்க, ஆண்டவர் நம்பி தானே மிஷினரி தாங்குறீங்க, ஆண்டவர் நம்பி தானே தசமபாகம் அணி கொடுக்குறீங்க, ஆண்டவரை நம்பி தானே இந்த ஆலயத்துக்குள்ள வர்றீங்க. ஆண்டவர் உங்களை கைவிட்டுருவாரா? நீங்க பாக்கியவான். ஆண்டவரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள். லூக்கா 11 அதிகாரம் 10 வசனம். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், நம்புகிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான். போதும். நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இன்னொரு வசனம் நாகும் 1:7 வாசி பாருங்க. நாகும் வசனம் ஞாபகத்துக்கு வருது. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். எனக்கு பெரிய பொக்கிஷம் என்ன தெரியுமா? எனக்கு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? என்ன சொல்லுங்க பாரா, நகை இருக்கு, நட்டு இருக்கு, வீடு இல்லை,
இப்ப நான் சொன்ன அந்த வசனம் உடனே ஞாபகத்துக்கு வந்துச்சுல, நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஞாபகத்துல இருந்துச்சு. உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஆண்டவரை நம்புவது. ஆகும் 1:7 நீங்க வாசிங்க பாப்போம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆமா, உங்களை அறிஞ்சிருக்காரா? நீங்க ஆண்டவரை நம்புறீங்களா? கட்டாயம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தேவைகளும் உங்கள் பிசினஸ் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அறியாமல் எந்த தீமையும் உங்களுக்கு வர்றதில்ல. அவர் அறியாமல் எந்த காரியமும் உங்களுக்கு நடைபெறுவதில்லை. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளா எவ்விடத்தில் அன்பு கூறுறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். அவரை நம்புங்க சகோதரா சகோதரி. இந்த கால வேளையில ஆகஸ்ட் மாதம் 3வது வாரத்தில் வந்திருக்கிற தேவனுடைய வீட்டுக்குள்ள வந்திருக்கிற நீ பாக்கியவான். தேவனுடைய வீட்டிலே பலத்தை பெற்றுக்கொண்ட நீ பாக்கியவான். 3வதாக அவரை நம்புகிற நீ பாக்கியவான். நான் நம்புகிறது அவராலே வரும். நீங்க நம்புகிறது யாரால வரணும்? சின்ன காரியமானாலும் பெரிய நிறைய சாட்சி சொல்லுவாங்க. 1 2 ஆண்டவரை நம்பி நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் கணக்கில்லாத ஆசீர்வாதம். அதுல பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, நானும் எங்கள் குடும்பமும் சந்ததியும் இந்த ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்தாரு. அதை நினைச்சு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்வேன். ஒருவரும் அங்கேயும் எங்கேயும் செதறி போகாதபடிக்கு, உலகத்தின் பின்பதாக போகிவிடாதபடிக்கு ஆண்டவரை நம்புவதனால தலைமுறையாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய எங்களை அழைத்த தேவனுக்கு எப்பொழுதும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். உங்க வாழ்க்கையிலும் நீங்கள் ஆண்டவரை நம்பி இருப்பது அவராலே வரும். எதுக்காக நம்பி இருக்கீங்களோ அது எல்லாம், ஒருவேளை ஆஸ்தியா இருக்கலாம், சொத்தா இருக்கலாம், பிள்ளைகள் படிப்பா இருக்கலாம், திருமண காரியமா இருக்கலாம், எல்லாவற்றையும் நம்புறீங்களே, ஆண்டவர் உங்களை கைவிட்டுருவாரா? நோ, நெவர். ஆண்டவர் உங்களை கைவிடாத தேவன். அவரை நம்பிக்கொண்டே இருங்க. நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. சங்கீதம் 125 சங்கீதம் 1 வசனத்தை வாசித்து முடிக்கலாம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றும் அசையாமல். நல்ல அழகா எழுதியிருக்காங்க. சங்கீதம் எல்லாம் பிடிச்சது எனக்கு. எல்லா சங்கீதமும் அசையாமல் இருக்கும் சீயோன். ஆமா, நீங்க எல்லாம் எப்படி இருக்கணும்னா, என்ன புயல் அடிச்சாலும் என்ன சூறாவளி அடிச்சாலும் உங்க விசுவாசமும் அசையக்கூடாது, உங்க வாழ்க்கையை அசையக்கூடாது. சியோன் பர்வதத்தை போல. எப்படிப்பட்ட பர்வதம் இது? அசையாமல் இருக்கும் சியோன் பர்வதத்தை போல உங்க வாழ்க்கை இந்த மாதத்திலே இருக்க வேணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யார் பாக்கியவான்கள்? நம்பர் 1, அவர் வீட்டிலே வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நம்பர் 2, அவருடைய வீட்டிலே பலன் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். நம்பர் 3, அவருடைய வீட்டிலே அவரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். சொல்லுங்க பார்க்கலாம், யார் பாக்கியவான்கள்? நம்பர் 1, வாசமா இருக்கிறவர்கள் வீட்டில. 2வது, பலன் கொள்கிற. 3வது, நம்புகிறவர்கள். இந்த 3 கேட்டகரியும் நீங்க உறுதியா பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் இந்த மாதத்துல உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து நீங்க நம்புகிறது உங்களுக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். கர்த்தரை என்றும் நம்பிக்கையாக கொண்டவன் எவனோ பாக்கியவான். வருத்தம் இன்றி வறட்சி காலத்தான், வருத்தம் இன்றி வறட்சி கர்த்தரை என்றும் நம்பிக்கையாக கொண்டவன் எவனோ வருத்தம் இன்றி வறட்சி வருத்தம் இன்றி வறட்சி காலத்தில் ஆவியின் ஊற்றில் ஆழமாய் சென்றிடும் வேர்களை உடையவன் செழிப்பான். ஆவியின் ஊற்றில் ஆழமாய் சென்றிடும் வேர்களை உடையவன் செழிப்பான். வெப்ப காலமும் தாட்சி இல்லாமல் பசுமை நிறைவுடன் போகிடுவான். வெப்ப காலமும் தாட்சி இல்லாமல் பசுமை நிறைவுடன் போகிடுவான்.
நம்பிக்கையாக கொண்டவன் எவனோ பாக்கியவான். வருத்தமின்றி வறட்சி காலத்தில் தப்பாமல் நீ தருவான். வருத்தமின்றி எல்லாம் எழுதி படிக்கிறாங்க. காலத்தில் தப்பாமல் கனி தருவான். வருத்தமின்றி கரங்களை தட்டுங்க, கண்களை மூடுங்க. தப்பாமல் கனி தருவான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள். பாக்கியவான்களாக மாற்றோம். சொல்லுங்க, எங்களை பாக்கியவான்களாக மாற்றோம். உங்களுடைய வீட்டிலே வாசம் பண்ணுகிறவர்களாக, உமக்குள்ளே பலன்களோட ஜெபம் எல்லாம் சொல்லுங்க, வாயிலை திறந்து பலன்களோடாக உம்மை நம்புகிறவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா. ஓ ரபா பா பா பா. வாயில திறந்து எல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கரங்களை தட்டி கொண்டே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாக்கலாம். ஆமென் 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 ஆமென். பாக்கியவான்களாய் மாற்றுங்க அப்பா. ஒவ்வொருவரையும் பாக்கியவான்களாய் மாற்றுவீராக. அப்படியே நடத்தும் ஆண்டவரே. நம்முடைய வீட்டுக்குள்ளே வாசமா இருக்கிற மக்களாக, உமக்குள்ளே பலன் கொள்ளுகிறவர்களாக, தகப்பனே நம்புகிற மக்களாக இருக்க உதவி செய்யும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய மக்களுக்கு நான் கூறுகிறேன். நன்மையும் கிருபையும் மக்களை தொடர்வதாக ஆசீர்வதிப்பீராக. இயேசு ராஜாவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் சமாதானம் வழி நடத்தணும். நன்மையோடு இன்றும் என்று கர்த்தரை வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென்.